अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन के मंदिर में मन की मूर्ति मुस्काई। दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख में। பிரதர் டேவ் யுஎஸ்ஏ உள்ளவர், அவருக்கும் வரவேற்பு கொடுக்கின்றோம். பிரதர் டேவ், சகோதரர் டேவ் அவர்கள் பிரிட்ஜ் மோகனுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கேள்வி கேட்பார், பிரிட்ஜ் மோகன் பதில் சொல்லுவார். ஓம் சாந்தி. காலை வணக்கம் அனைவருக்கும். நாம் இன்றைக்கு ஒரு கொடுத்து வச்சோங்க, நமது அன்புக்குரிய மூத்த சகோதரர் பிரிட்ஜ்மோன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். பலர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அவரை, சிலர் இப்போ தான் முதல்ல சந்திக்கிறீங்க. அவருடைய என்ன நல்ல விஷயம்னா, 1950 இது நாள் வரை பிரம்மபாபாடம் அம்மா தாதி இவங்கள்ட்டலாம் அவர் பாலனை பெற்றிருக்காரு. பிறகு இந்த யக்யா வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக இருந்திருக்காரு. பல சீனியர்கள் சந்தித்து வந்திருக்காரு. பாபாவோட தாதிங்கிட்டலாம் ரொம்ப அனுபவம். வெளிநாடு உள்நாடு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தவர். அவங்க பலருக்கும் பாடம் கொடுத்தவர். அவர் ஞானத்தின் ஆழமான கருத்துக்கெல்லாம் வெளிக்கொண்டு தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஸோ நாம் அவரை இன்றைக்கு நம்முடன் இருப்பது நமக்கு பாக்கியசாலியாக கருதுகின்றோம். சத்குருவார் வணக்கம். இன்றைக்கு தலைப்பு தன்னுள்ள சுய தூய்மை
நமக்குள்ள சமஸ்காரங்களை ஒத்துழைக்கும் சமஸ்காரங்களை உருவாக்குகின்றது. சமஸ்காரம் ஒத்துழைக்கும் இந்த நடனத்தை ஆட வைக்கிறது. நமக்குள்ள தூய்மை அது பற்றியான தலைப்பு இது. முதல்ல நான் அங்கிட்ட இருக்கணும், இங்கிட்டு வரணும். ஏன்னா நான் இங்கிட்ட உட்காந்துருக்கிறேன், அவங்களுக்கு மொழிபெயர்ப்புனா நாங்கள் அமர்ந்திருக்கிறாங்களாம். மொழிபெயர்ப்பு இல்லாதவர்கள்லாம் இங்கே நடுவுக்கு வந்துடுங்கன்றாரு. ஸோ என் தலையை நான் திருப்பிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவங்க இங்கே வரமாட்டாங்க, நான் மொழிபெயர்ப்புனால அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, நான் என் தலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய முதல் எண்ணமானது ஒவ்வொருத்தருடைய தனித்தனியான பாகம் இருக்குது. முழு தூய்மையுமே தன்னுடைய சுய தூய்மையில் தான் ஆரம்பிக்கிறது தான். ஒவ்வொரு தூய்மை தான் முழு தூய்மையும் வருது. நாம் தனிப்பட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு நான் தூய்மையை பரவ செய்ய முடியும் அப்படின்னு சிந்திக்கணும். தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்துக்கு என்னால் தூய்மை எந்த அளவுக்கு பரவ செய்ய முடியும்னு சிந்திக்கணுமா. இந்த முழு உலகத்துக்கு தன்னால் என்ன முடியும், என்ன சேவை செய்ய முடியும்னு சிந்திக்கணும். பாமா சொல்கிற தூய்மை என்பது விகாரங்கள் விடுபட்டிருப்பது. இந்த முழு உலகமே தனித்தனி நபர்களிடம் சார்ந்திருக்கிறது. அதாவது பரமாத்மா அவர் தூய்மையானவர், அவரும் தனிப்பட்ட முறை தான் இருக்கிறது. அவருடைய அனுபவமானது, அவருடைய தூய்மையானது அவர் படைக்கும் படைப்பில் அனைவரும் தூய்மையானவர்களாகவே இருப்பாங்க. ஸோ பாபா படித்த படிப்பெல்லாம் தூய்மையான படிப்பு தான். ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரும் தனித்தனியான ஆற்றல் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு கொள்வளவு தனித்தனியாக இருக்குது, கெப்பாசிட்டி தனித்தனியானது. ஏனென்றால் மூதாதையினர்கள் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் மூதாதையினர் சொல்கிறோமோ அவங்களாம் பார்த்திங்கன்னா, ஆடாம் ஈவாள், ஆவாள் ஈவாள் சொல்லுவாங்க. பிரம்ம பாபா முயற்சியும் பார்த்துருக்கோம். பிரம்ம பாபா அவர் பார்த்திங்கன்னா முழு உலகத்தையும் படைக்கிறதுக்கான ஆதாரமாக இருந்தார். அவர் கீழே வந்த பிறகு ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கூட அவங்க முழு உலக தூய்மையை பற்றி விவரித்தாங்க, பரவ செஞ்சாங்க. அதே மாதிரி அதனுடைய விளைவு ஒவ்வொருத்தருடைய அந்த தூய்மையை பரப்பும் போது அதனுடைய விளைவு நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு அந்த பிரதிபலன் ஒரு நாட்டு, ஒரு தர்மம், இல்லது ஒரு நாட்டை பொறுத்திருக்கு, ஒரு மொழி பொறுத்திருக்கு. இந்த முழு உலகத்தினுடைய பிரதிபலன் பார்க்கும்போது ஒவ்வொருடைய தனிப்பட்ட முறையில் அந்த தூய்மையை கடைப்பிடிக்கிறதுனால தான் பரவும். தனிப்பட்ட ஒரு நபர், இன்னைக்கு மொழி கூட பாபா சொல்லியிருந்தார், தூய்மை பற்றி பாபா கொஞ்சம் சொல்லியிருந்தார் இன்றைக்கு மொழியில். அவர் என்ன சொன்னார்னா,
தூய்மை தான் ஒருவருடைய சுபாவத்தை உருவாக்குகிறது. தூய்மை வந்து காமத்தை பற்றி பாபா இன்றைக்கி சொல்லியிருந்தார். காமத்தை வென்றவங்க உலகத்தை வெல்லலாம் அப்படின்னாரு. நமக்கு இடையில் கூட நம்ம பார்க்க முடியுது. பாபாட்ட வந்தோம் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம காமதெல்லாம் ஈடுபடாமல் தூய்மையை கடைப்பிடிக்கிறோம். நம்ம பல உதாரணங்களை பார்த்தோம். நாம் இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கையில் இந்த காமம் என்ற இந்த விகாரம் பல வகையில் பலரை வந்து தோக்கடிச்சிருக்கு. பலர் ஞானம் விட்டு போனது காரணமே இந்த காமத்தை வந்ததுனால தான். ஸோ உயர்ந்த தூய்மைனா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறது. ஸோ அவருக்கு மைக் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்கன்றாங்க. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். சகோதரிகளே, உங்களுக்கு தூய்மை கடைப்பிடிக்க கஷ்டமாக இருக்கா? யாராவது இருக்கீங்களா? தூய்மை கடைப்பிடிக்க கஷ்டப்படுறீங்க அப்படி யாராவது இருக்கீங்களாங்க? தூய்மை கடைப்பிடிப்பதில் உங்களுக்கு இடையில் யாராவது கஷ்டமாக இருக்கா? கை தூக்குங்க. யாருமே இல்லைன்ட்டாங்க. நல்லது. யார் செய்ய முடியுதோ அவங்க இங்கே இல்லை, யார் செய்ய முடியுதோ அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்றார் பிரதர். ஸோ தூய்மை கடைப்பிடி நிச்சயமாக இங்கே வருவாங்க அப்படின்றாரு. பாருங்கள், நாடகத்தில் இந்த பாகம் இருக்குது. இன்னைக்கு கூட பாபா சொல்லியிருந்தார், குழந்தை போல இருந்து குழந்தைகள் வளருகின்றன, பிறகு வயசாகின்றது. எல்லாமே இந்த நாடகத்தில் புதுதியில் ஆரம்பிக்கிறது, பழசாகின்றது, பிறகு புது உலகமாக இருந்தது. எல்லாம் ஆத்மா தூய்மையாக இருந்தாங்க. தூய்மையின் சக்தியின் மூலமாக அங்கே எல்லாமே இருந்தது. புதிய படைப்புகள்லாம் படைக்கப்பட்டது. பிறகு நான் காலத்தோட ஓட்டத்தின் சக்கரம் முடிய நேரத்தில் பிறகு ஆத்மாக்கள் ஆத்மா உணர்வு மறந்துட்டோம், உடம்பு உணர்வுக்கு வந்துட்டோம். உடம்பு உணர்கின்றது, ஆத்மா உணர்கின்றது. உடம்பு உணர்வு அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீங்க, பார்க்குறோம், கேட்குறோம், வாசிக்கிறோம். ஆத்மா உணர்வு மறந்து போயிட்டோம். இந்த புலங்களின் சக்தி ஆத்மாவை ஆட்சி செய்கின்றது. அதாவது இப்பொழுது நேரம் வந்திருக்கு, எல்லாரும் உடம்பு சார்ந்தே இருக்கிறாங்க. துவாபர யுகத்தில் சக்கரம் முடியும் போது வெள்ளியுக கடைசியில் தானாகவே
கஷ்டம் இல்லாமல் தூய்மை எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அது துவாபர ஆரம்பிக்கும்போது ஆத்மா மெதுவாக உடம்பு உணர்வுக்கு வருகின்றது. காமம் தன்னுக்குள் புகுன்றது. பிறகு கீழே இறங்குகின்ற ஸ்திதிக்கு போகிறாங்க. ஸோ காமம் எண்ணங்களாக வருகின்றது. எப்போ ஆரம்பிக்கிறதோ எல்லாமே அதில் அடங்கும். யாரெல்லாம் தூய்மையாக இருந்தாங்களோ எல்லாருமே அந்த ட்ராக்குக்கு வந்துட்டாங்க. இறங்குற ட்ராக்குக்கு யாருமே அதை தவிர்க்க முடியாது. மெதுவாக ரொம்ப சக்தியான பிறகு, காமம் ரொம்ப சக்தியான பிறகு காமம் தான் உலகத்தில் ஆட்சி செய்கின்றது. இப்போ காமம் கூட கடைசி இதுக்கு வந்துடுச்சு. மனிதருடைய சுபாவம் பாருங்கள், அவங்களுடைய திறமையை பாருங்கள், அவங்களோட உயர்ந்த நிலையை பாருங்கள். ஆத்மா தான் உண்மையிலே தன்னோட பாகத்தை நடிக்கிறது. இப்போ ஆத்மா அடிமையாக உடம்புணருக்கு அடிமையாக இருக்கிறது. இப்போ தூய்மை கண்டுபிடி கஷ்டப்படுது ஆத்மா. பாபா கூறுகின்றார், பாபா வரும்பொழுது முதல்ல பாபா நம்முடைய சரித்திரத்தை சொல்கிறாரு. இந்த நாடகத்தின் சரித்திரம் சொல்கிறாரு. பாபாவுக்கு தெரியும். பாபா சொல்கிறாருன்னா, கதாநாயகன் கதாநாயகி பாகத்தில் நடித்தவர்கள் சக்தி வாய்ந்த நடிப்பு நடித்தாங்க. தூய்மை கடைப்பிடிக்கிற புதிய உலகம் உருவாகின்றது. அவர்கள் மூலியமாக அவங்க சக்தி வாய்ந்த ஸ்திதியிலிருந்து அவங்க அந்த புதிய உலகத்தை உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தூய்மை கடைப்பிடிப்பது விஷயம் இல்லை. ஆனால் எண்ணின் வரிசைப்படி தான் கடைப்பிடிக்கிறோம். பாபாட்ட நிறைய ஆத்மாக வர 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 அதே நேரத்தில் 2 வகையான ஆத்மாக்கள் வராங்க. தங்க யுகத்தவர்களும் வெள்ளி யுகத்தவர்களும் பாபாட்ட வராங்க. தனக்குள்ளே போராடுகின்றவர்கள் வெள்ளி யுகத்தவர்கள். தூய்மை கடைபிடி கஷ்டப்பட்டு தன்னுக்குள்ளே போராட்டத்துக்குள் வராங்களே, இவங்கெல்லாம் வெள்ளி யுகத்தவர்கள். அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் எந்த கஷ்டமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் அவங்க எண்ணின் வரிசைப்படி தான் அவங்க பிறப்பெடுப்பாங்க. சிலர் கஷ்டப்பட்டு பிறகு அவங்க வெற்றி அடைகிறாங்க. ஆனால் சிலர் குறைவான பாகம் இந்த செல்வச்சில் வர இன்னும் கீழே வர்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தூய்மை கடைபிடிக்க. அவங்க பாபா ஞானத்தை விட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஆத்மாக்குள்ளே அந்த மாதிரி பாகம் இருக்குது. கடைப்பிடிக்கிறது கஷ்டப்படுறாங்க. இவங்க தான் வெள்ளி வித்து கடைசியில் வராங்க. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, என்னுடைய பயணத்தை நன்கு கண்டு கொண்டால் நான் தேவராக இருந்தேன், வள்ளிவத்துக்கு வந்தேன். ஸோ நான் எப்படி இருந்தேன்னு கண்டு கொண்டுன்னா எனக்கு தூய்மை கடைபிடி சுலபமாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நல்லா சரியாக தன்னை அறிந்து கொள்வது முக்கியம். இன்றைக்கு கூட பாருங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்டியனில் கூட அவங்களுக்கு கூட இது தாதியமாக இருக்காங்க. தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்துவ மதத்தில் கூட நன்ஸு தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தாதியர்கள் இருக்காங்க. ஸோ பலர் சென்று அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் கேட்பாங்க. சன்னியாசி கூட மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்போ தூய்மை கடைப்பிடிக்கிறவங்க மற்றவங்க ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவர்கள்.
அவங்கள வணங்குறாங்க. தேவர்களை ஏன் வணங்குகிறோம்? தூய்மையாக இருக்கிறதுனால. யாரெல்லாம் தூய்மை கடைப்பிடிக்கிறோம் வணங்கத்தக்கவர்கள். தூய்மை இருக்கும் இடத்துல சந்தோஷமாக இருக்கும், அமைதி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாய் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. நாடகத்தில் பிறகு என்ன ஆகுது? கஷ்டம் ஏன் வருது? அர்ப்பணம். இந்த பிராமண ஆத்மாக்களை பாருங்கள், குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த பிராமணன் சொன்னால் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. அது எப்படி பஞ்சு நெருப்பு ஒன்றா இருக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த 5 விகாரங்கள் அப்படிப்பட்டது. 5 விகாரங்களில் தூய்மையற்ற நிலை வருது தான் முதல் நம்பரு. பாபா என்ன உருவாக்குறாருன்னா குணங்களை உருவாக்குறாரு. தேவர்களாக இருந்தவங்க இப்போ சாதாரண மனிதராகிட்டாங்க. ஸோ பாபாவோட சக்தியின் மூலமாக அவங்க மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு போகிறாங்க. நீங்கள் மற்ற சீனியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, எப்படி பிரம்ம பாபா தாதி இவங்களாம் பார்த்துருக்கீங்க. அவங்களோட தூய்மை தெய்வீகமும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அது வந்து ஈர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இங்கே 40 வருஷமாக 50 வருஷமாக தவம் பண்ணியிருக்கீங்க. இந்த உலகளாவிய விஷயங்கள்லேருந்து அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போது காலம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள்லாம் குடும்பம் இருக்குது, வேலை செய்கிறோம். ஸோ நாங்கள் எப்படி அந்த ஆரம்பத்தில் இருந்த தூய்மையை கடைப்பிடித்த மாதிரி கடைப்பிடிக்க முடியுமா? நிச்சயமாக தெய்வீக குணங்கள்லாம் எங்களுக்குள்ளே அந்த மாதிரி வருமானு கேட்குறாரு. தாதி தீதியை போல் இருந்தவங்களாம் இப்போ நாங்கள் முடியுமா? முன்னுக்கு உட்காந்துருக்குங்க, யாரும் தூங்குறாங்க, எழுப்பு சொல்கிறாரு. அன்றாடம் பாருங்கள், ஒவ்வொரு மொழியிலையும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அன்றாடம் காலையில் உங்கள் நாள் தொடங்க போகும்னுக்கு சுய மரியாதையில் இருங்க. நாம் இரும்பு யுகத்தவர்கள் அல்ல. இந்த உலகம் இரும்பு யுகமாக இருக்கலாம், ஆனால் வந்து இரும்பு யுகத்தில் இல்லை. இந்த முழு உலகம் லௌகிகமாக இருக்குது. மனிதர்கள் உடம்புல இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் பிராமின் பாபா சொல்கிறாரு, அந்த பழைய உலகத்தை நம்மளை அகற்றி விட்டார். நான் பிராமன், வேறு விதமான பிராமன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேறு எங்கே நீங்கள் தங்கினாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதனால் அனாதி கூட ஒரு ராஜா தத்தெடுக்கிறாரு. அந்த அனாதி அந்த ராஜா சொல்கிறாரு, பழைய உலக வாழ்க்கையை நீ மறந்துடு, இப்போ நீ இளவரசன், உங்களுக்கு எல்லாம் வசதி செஞ்சு கொடுக்குறோம், சொத்தெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மனிதனும் சாதாரண ராஜா அது. ஆனால் இங்கே மாயா உங்களை அனாதி ஆக்கிடுச்சு, தாய் தந்தை இல்லாதவர் ஆக்கிடுச்சு. உடம்பு உணர்வில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாபா இப்போ நமக்கு வந்து முழு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. நம் மனசுக்கும் எல்லா விதமான ஞானம் கொடுத்துருக்காரு. ஸோ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் தட்டுறது போல் நீங்கள் உடம்புக்கு வந்துட்டிங்கன்னா பழைய உத்தவராகிடுறீங்க. ஒரு பிறவியில் உடம்புணர்வில் ஒரு சக்கரத்தில் 63 பிரிவை உடம்புணர்வில் இருந்தோம். ஸோ இந்த சமீபத்தில் இருக்க இந்த உடம்பில் அதிகமாக உடம்புணர்வு தான் வரும். 63 பிறவி உடம்பு எடுத்து வந்திருக்கோம். அதனால் உடம்புணர்வு என்பது
நமக்குள்ள அதிகமாக ஆட்சி செய்கிறது. ஸோ ஆத்மா உணர்வுக்கு வருவதற்கு அவ்வளோ முயற்சி செய்யணும். 83 பிறவியாக நாம் 21 பிறவியாக நாம் ஆத்மா உணர்வில் இருந்தோம். எப்போ நம்ம ஆத்மா உணர்வை மறக்கின்றோமோ உடனடியாக உடம்பு உணர்வு வந்துடும். ஸோ பாபா நம்ம சொல்லி தந்திருக்காரு, நான் வருகின்ற புதிய உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு உங்களுக்கு நான் தூய்மையாக்குவதற்கு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி அப்படி ஆகணும்? நீங்கள் இலவசராக போகிறீங்க, ஆனால் மறந்துட்டிங்கன்னா நீங்கள் உடம்புக்கு வந்துடுவீங்க. அதனால் முக்கியமானது என்னென்னா, ஒரு மொழியில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல, சாதாரண மக்கள் அல்ல, நீங்கள் இப்பொழுது தேவரோட உயர்ந்த இடம் இது. ஏன்னா கடவுள் கூட இருக்கீங்க. மாமா உங்களை சர்வசக்திவான மாஸ்டர் சர்வசக்திவான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தின் பூலோகத்தை பற்றி நல்லா தெரியும், இந்த உலகம் பற்றி நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அதிர்ந்த சுகத்தை அனுபவம் செய்கின்ற காலகட்டம் இது. இந்த பிரம்மா குமாரிஸில் பார்த்திங்கன்னா சென்டர் நிறையா இருக்கிறது. பெரிய சென்டர், சின்ன சென்டர், நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இது நடத்திடும், அது செய்கிறோம். நீங்கள் ஆத்மான்றது தான் மற்றவங்க சொல்கிறோம். நான் ஆத்மா உன்னுடன் ஆத்மாவான் உன்னுடன் பேசுகின்றேன். நான் கோவப்படுறேன், எனக்கு நான் கோவப்படக்கூடாது ஞாபகப்படுத்திக்கின்றேன். மற்றவங்க கோவப்படாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். பாபா பரம ஆசிரியர், பரம டீச்சரு. நான் பரம தந்தை மட்டுமல்ல, பரம அப்பாவும் அல்ல, ஆனால் நான் பரம குருவும் ஆவேன், பரம ஆசிரியரும் ஆவேன். எனக்கு நிறையா தலைப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் சத்குருவாக இருந்து வழிகாட்டுறேன். எல்லா குருவிலையும் நான் தான் சத்குரு. இந்த பழைய உலகத்துலேருந்து உங்களை அகற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் வயசான பிறகு குரு தேடுவீங்க. ஸோ இந்த 3 உறவுகளும் நம்ம பாபாவோட வச்சுருக்கணும், நினைவு செய்யணும். ஸோ நம்ம பாக்கியம் திறக்கப்படுக்கும். உடம்புணர்வுக்குள் நம்ம வரமாட்டோம். ஸோ நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாக்கியத்தை நாம் தான் உருவாக்கிக்கணும். ஸோ எல்லாம் நமக்கு சாதகமாக அமையும். பாபாஜி, நீங்கள் ஒரு கோபத்தை பற்றி சொன்னீங்க. இந்த உலகத்தில் நிறைய கோபங்கள்லாம் எல்லாம் கோபப்படுறாங்க. நிறைய பேர் கோபப்பட்டு போராடுறாங்க. போராட்டமும் போரும் நடக்குது. பிராமணன் கூட சில நேரத்தில் சண்டை வருது. அவங்க வெவ்வேறு கருத்து வேறுபாடுனால பிரச்சனை வருகின்றது. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்குறோம்? இதனால் நம்ம எப்படி பாதிக்கப்படாமல் இருக்கிறது? 2 விதமான ஸ்திதி இருக்கான். நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா அல்லது நீங்கள் மற்றவங்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறீங்களா? எனக்கு சொல்லுங்கள். ஆழமான மௌனத்தில் இருக்கிற ஆத்மாவை யாரும் கோபப்படுத்த முடியுமா? ஸோ அவங்களோட தரம், அவங்களோட திறமை, அவங்களுக்கே உரிய அந்த குணம் இருக்குதுன்னா அவங்க தப்பிப்பாங்க. கோவம் வருது 2 காரணம் இருக்குது. ஒன்று, சூட்சமான ஒரு ஈகோ, சூட்சமான ஒரு ஆணவம் இருக்குது. நம்மெல்லாம் ஞானம் படித்தவங்க, ஞானம் இந்த உலக நாடக சக்கரம் தெரியும், வருங்காலம் தெரியும். ஆனால் நம்மக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஈகோ இருக்கான், ஆணவம் இருக்கான். நான் மற்றவங்களோட ஞானம் அதிகமாக இருக்குது,
இந்த சூஷ்யமான மற்றவங்க பேசும்பொழுது சில மக்கள் வந்து அறியாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க சில புரியாமல் இருக்கும். சாப்பாடு கொடுக்குறவங்க பசிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சாப்பாடு தான் கொடுக்கணும், தங்கத்தை கொடுத்து அவங்களுக்கு வழங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான். ஸோ நான் எவ்வளோ சொன்னாலும் விளங்க மாட்டுது, எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டுது. நம்ம ஏசுகிற மற்றவங்கள அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து கோவப்படக்கூடாது. நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன்னு கோவப்படுறாங்க இல்லையா, ஏன்னா அவங்க என்ன வேணுன்றது உனக்கு புரியலன்றது. ரெண்டாவது விஷயம், அதுக்கு நான் அதிகமாக ஆத்ம உணர்வோ அல்லது ஒரு பரிஸ்தாவோ ஒரு ஏஞ்சல்ஸாக இருக்கணும். அந்தளவுக்கு உடம்பு உணர்வு நான் விடுபடுறேன். உடம்பு உணர்வுக்கு சூஷ்யமாக வந்துட்டிங்கன்னா கூட கோவம் வந்துடுமா உங்களுக்கு. ஆத்ம உணர்வுக்கு வந்தீங்கன்னா அல்லது ஏஞ்சல்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆத்மா என்னது, எல்லாம் பாபாவுடைய குழந்தைகள், எல்லாம் பாபாவுக்கு உரிமை இருக்குது, இவங்கெல்லாம் என்னோடய சகோதரர்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு கோவம் வராது. அந்த கோவத்தோடைய எதிர்ப்புறம் பார்த்தா கருணை. ஸோ எல்லோருமே பாபாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா கருணை கொள்ளுவோம், கோவப்பட மாட்டோமா. மக்கள் பார்த்திங்கன்னா பாபா குழந்தைங்க எல்லாம் கடவுள் பிள்ளைங்க தான். ஆனால் ஞானம் இல்லை, ஞானம் இருக்குது. அவங்க பொம்மைலாம் வச்சுருக்குறாங்க, பொம்மைலாம் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே கருணை கொள்ளணும். ஸோ கருணை கொள்வதுதான் கோவம் வராது. கோவம் வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? கருணை என்ற சுவிட்ச் ஆன் பண்ணிக்கங்க, கோவம் போயிடும். கோவத்துக்கு டாட் வந்து என்னது? கருணை. நான் ஒரு சேவதாரி, நான் ஒரு கருவி, இந்த மாதிரிலாம் உணர்வு இருக்கணும், கோவம் வராது. நான் அன்பு கடல் அப்படின்னு ஒன்றா கோவம் வராது. நான் ஒரு ஏஞ்சலு. இப்போ வந்து தீ அணைப்பு கூடியவர்கள் பார்த்திங்கன்னா தீ அணைப்பாங்க. பாபா யார்? பாபா குழந்தைங்க யாருன்னா கோவப்படுறவங்களுக்கு கோவம் தணிக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த பொம்பா வேலை செய்கிறவங்க அவங்களே நெருப்பு பற்ற வச்சா வேறு யாரை நெருப்பு அணைக்கிறது? ஸோ நமக்கு பீஸ் வில்லேஜ் இருக்குது, அமைதி, எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீஸ் வில்லேஜுக்கு வந்து கோவம் போகக்கூடாதான், போக முடியாதான். யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள நிறைய அவங்களே எரிகிறாங்க, மற்றவங்களை எரிக்கிறாங்களாம். கோபம் வந்துச்சுன்னா முதல்ல நமக்குள்ளே அழிச்சிக்கிறோம், அப்புறம் தான் மற்றவங்களை அழிக்கிறோமா. எல்லாமே என் மீது எனக்கு கண்ட்ரோல் வச்சுருக்கணும். நான் தனிப்பட்ட முறையில் கோவப்படாட்டினா அது இந்த உலகத்துக்கு நான் வணங்கும் தானமாகும். ஏனென்றால் நான் எனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு வயிற்றெரிச்சல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நெருப்பு தீ அணைப்பவர்களே தீயை போட்டாயா அப்படி அப்படின்னு கேட்குறது. நல்லா அழகாக இருக்கு கருத்து. அடுத்த பகுதிக்கு கேள்வி, அந்த தலைப்பில் இன்னொரு பகுதி என்பது நடனம், அதாவது ஒத்துழைச்சி ஆடுற நடனம். போன மாதம் அபிஷேக் நேரம் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சி போகின்ற சமஸ்காரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று அபிஷேக் நேரம் இருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பாதி நான் படிக்கிறேன். இப்பொழுது பாப் டாடா என்ன பார்க்க விரும்புகிறாருன்னா,
குழந்தைகளிடையே ஒத்துழைக்கும் அதை ஒத்துழைச்சு போகின்ற சமஸ்காரம் கொண்டிருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமான மதிப்பும் மரியாதை வச்சுருக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா முழுமை நிலை அடையும். எல்லாத்திலையும் முழுமை அடையலாம். நம்ம சமஸ்காரத்தை ஒத்துழைச்சோம்னா பாபாவே உலகத்துக்கு காட்ட முடியும் அப்படின்னு அந்த சிக்னல் இருக்குது. இந்த பிராமண குடும்பத்தில் உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க? ஹார்மனைஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒத்துழைச்சி போகக்கூடிய அந்த சமஸ்காரம் கொண்டு இருக்கிறதுக்கு என்ன வழி? நடனம் ஆட சொன்னால் எல்லோரும் ஆடிடுவாங்க. இப்போ ஆட சொல்லிட்டா இல்லை வெயிட் பண்ணுங்கள். 2 விதமாக நடனம் இருக்குது. அசுர நடனம், தேவர்கள் நடனம் ஆடுவாங்க. இந்த உலகத்தில் அசுரர்கள் நடனம் தான் பார்க்குறீங்க. அதாவது ஒரு போத்தலை உடச்சி போட்டுட்டு அது மேலே நடனம் ஆட சொன்னால் எப்படி ஆடுவாங்க? ஒரு போத்தல் இந்த துளி படாமல் இருக்க குதிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விகாரங்கள்லாம் நம்மளை அப்படி தான் ஆட வைக்க தான். அது அசுர நடனம் அப்படி சொல்லப்படுது. ஈகோ ஆணவம் உள்ளவங்க ரொம்ப உயரமாக ஆடுவாங்க. புகையல் அடித்து மேலே தூக்குது. ஆனால் மேலே தூக்குனவங்க நிச்சயமாக கீழே விழுவாங்க என்பது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்படிப்பட்ட ஆணவத்தில் ஆடிட்டுருக்காங்க. தூய்மை என்ற சமஸ்காரம் இருந்துச்சுன்னா, தூய்மை என்பது தெய்வீகத்தை வளர்க்கும். அது தானாக நடக்குது. எப்படின்னா, எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை பெறுவீங்க. அசுர நடனம் ஆடுபவர்கள் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இவன் எனக்கு குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னா அவங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க மரியாதையை. மரியாதை என்பது தானாக வரணும், கேட்டு வாங்கக்கூடாது. நான் பெரிய ஜேர்னலு 5 நட்சத்திரம் உள்ளவன், புரோட்டோகாலு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் தான் எதிர்பார்க்க முடியாது. நேச்சுரலாகவே இருக்கணும். அது பேர குழந்தை தாத்தா மேலே உட்காந்து காது பிடிக்கும், மூக்கை பிடிக்கும். அதுதான் தூய்மையின் அடிப்படை. எல்லா பிகேகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்தீங்கன்னா குடும்பமாக இருக்கும். அது அழகான குடும்பமாக இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக நேசித்து வாழலாம். ஒருத்தர் கார்டன் செய்கிறாரா, ஒருத்தர் சேவை செய்கிறாரா, ஒருத்தர் சொற்பொழி ஆட்டுறாரா, எல்லாம் ஒரு குடும்பம் தானே. இவன் பெரியவன், அவன் சின்னவன், இப்படிலாம் பார்க்க முடியாது தானே. வீட்டில் குடும்பத்தில் அப்படி இருக்காங்க. ஒரு அண்ணன் வேலை செய்வார், ஒரு அண்ணன் விறகு வெட்டுவார், ஒரு அண்ணன் வச்சு பேசுவார் நல்லா. ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். சில நல்ல பாகத்தை நடிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஆக்டர் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வெவ்வேறு பாகத்தை நடிக்கிறாரு. ஒரு படத்தில் ராஜாவாக நடிக்கிறாரு, இன்னொரு படத்தில் ஒரு கூலியாக நடிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் டாக்டராக இருக்கிறாங்க, இன்னொரு படத்தில் பேஷனாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஆத்மா தான். அவர் கொடுக்கப்பட்ட பாகத்தை நடிக்கின்றார். அவங்க நடிக்கிறத பார்த்தோம்னா உண்மையாக டாக்டர் கொடுத்து வந்துடுவாங்க அப்படி நடிப்பாங்க. எப்படி? அந்த நடிக்கின்ற அந்த பாகத்தை நடிக்கின்றதுக்கு நிறைய பாட்டுகள் புகழ்லாம் வருது. அவருடைய நடிப்பு திறனை பொறுத்து தான் நிறைய அவர் சம்பளமும் வருது, அதிகரிக்கிறது. அவர் டாக்டர்னால மக்கள் அவர் டாக்டர் போலவே நடித்து காட்டினார். அவர் ஒரு பேஷண்ட் நடித்தார்னா அதே மாதிரி தான் மக்கள் புகழ்வாங்க, நல்ல சிறப்பாக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ அவரோட நடிப்பை பொறுத்து தான் அவருக்கு புகழும் கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது. ஒரு ராஜாவாக நடித்தாலும் சரி, ஒரு கூலியாக நடித்தாலும் சரி, அவர் கேட்ட பணமும் அந்த ஊதியம் அவருக்கு கிடைக்கும். இங்கே அப்படி தான். பிகே பாத்திரம் கழுவுறாங்க, காய்கறி கழுவுறாங்க. அந்த காய்கறி கழுவுறவங்க பாபா நினைவுலேருந்து செய்கிறாங்களா? அதாவது நேரத்தில் ரெஸ்டாரண்ட்லேயும் காய்கறி கழுவுறவங்க அந்த பாத்திரம் கழுவு இருக்கிறாங்க. பாபா வீட்டில் இருந்து அந்த பாத்திரம் கழுவுறவங்க பாபா நிலை கழுவுனாங்கன்னா அவங்க மனநிலை, அந்த ஸ்திதி ஆத்மா உணர்வுலேருந்து செய்யும் பொழுது அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பாகம் கொடுத்துட்டாங்களே, இந்த மாதிரி வேலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆத்மா உணர்விலிருந்து பரமாத்மா நினைவிலிருந்து செஞ்சாங்க சொன்னால் அந்த ஸ்திதி தான் இங்கே பார்க்கணும். அவங்களுக்கு ஸ்டேஜிலிருந்து பேசுகிறவங்களுக்கு என்ன மார்க் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த பாத்திரங்களுக்கு அந்த மார்க் சமமாக தான் கிடைக்குமா இங்கே. ஏன்னா எந்த ஸ்திதியிலேருந்து அந்த காரியம் செய்கிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. என்ன காரியம் செய்கிறாங்கன்னு முக்கியமல்ல, எந்த ஸ்திதியில் யாருடைய காரியம் யார் நினைவில் செய்கிறாங்களோ அந்த ஸ்திதி தான் வந்துட்டு அவங்க லட்சணம் ஸ்டேஜில் கொடுத்து நிறைய பேருக்கு 1000 பேருக்கு சொற்பொழி ஆற்றுறவங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்குது. இதுதான் பாபா அவர் பார்வையில் வருதான். அதே நேரத்தில் உட்கார்ந்து இருந்து பாபா நினைவுலேருந்து லட்சம் கேட்குறவங்க, சொற்பொழி கேட்குறவங்க எந்த ஸ்திதியில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அது புரியும். அந்த ஸ்திதி இல்லாதவங்களும் புரியாது. சிலர் வந்து கோசமாக 0 ஆயிடுறாங்க, சிலர் வந்து ஃபுல்லாக ஆயிடுறாங்க. சில உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் கடலை போய் தான் சேருது. ஓகேவா? எங்கெல்லாம் ஆறு இருக்கும் நிச்சயமாக ஆரம்பிச்சுன்னா அது கடலை போய் சேரும். என்ன தான் தடை இருந்தால் எத்தனை தான் சொல்லி நெருவிகள் ஆறு சென்றாலும் கடைசியில் அந்த ஆறு வந்து கடலை போய் சேரும். ஏன்னா கடல் தாழ்வாக இருக்கிறது. அதே மாதிரி பணிவானவன் பணிவாக இருக்கிறவங்க நல்ல எண்ணம் உருவாக்கியிருப்பாங்க, அவங்க செல்வந்தராகுவாங்க. பாபா சொல்கிறார் எப்போதுமே சிம்பிளாக வாழுங்க, உயர்ந்த சிந்தனையில் இருங்க. சிம்பிளாக வாழுங்க, உயர்ந்த சிந்தனையில் இருங்க. ஸோ எல்லோருமே நீங்கள் பேசுறது எல்லாமே தான் தெளிவாக கேட்டுட்ருக்காங்களாம். நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன் அப்படின்றாரு. நான் உதாரணம் தான் கொடுத்தேன், சிலர் கேட்டுட்ருக்காங்க அப்படின்றது. ஒரு பிகே வந்து உணர்றாரு எனக்கு புரியல அப்படின்னா, இப்போ நம்ம விளக்குறோம் ஆனால் அவங்களுக்கு புரியல. அப்போ நீங்கள் சொல்லி அவங்களுக்கு தூய்மை பத்தலைன்னு சொல்கிறீங்களா? உனக்கு ஒன்று புரியுமா? தூய்மைன்னா என்ன தெரியுமா? தூய்மையற்றது அசுத்தம் வந்து தூய்மைக்கு வந்து பாதைக்கு கொண்டு வராதான். பாபா கூட சொல்லியிருக்காரு. மற்றவங்க தாழ்வுபடுத்தினாலும் உங்களுக்கு மட்டை தட்டினாலும் நீங்கள் அது பாதிப்படாமல் இருக்கணும். ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மற்றவங்கள்ட்ட இருந்து இப்போ புகழை ஏன் எதிர்பார்க்குறீங்க? வெற்றி பிகேவோட வெற்றி என்னென்னா, மக்கள் வந்து வெற்றின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க புகழணும், வெற்றி எது பணம் வரணும், வசதியாக இருக்கணும், அப்படி தான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. சக்ஸஸ் என்பது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அவங்க இழப்பாக இருந்தாலும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரே நிலையில் இருக்கிறவங்க வெற்றியாளர்கள்.
பல பக்க காட்சிகள் வரும். நல்ல காட்சிகள் இருக்கும், கெட்ட காட்சிகள் இருக்கும், பல காட்சிகள் நம்ம வந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் என்னுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும். ஒரு தாமரை சேத்துல இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு பிக்கின்னு சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க பாதிக்கப்படாமல் இருக்கணும், நல்ல முறையில் அவங்க வாழணும். அந்த பிக்கி என்னை விட சிறப்பாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணுமா. பாபாவுடன் எப்போதுமே தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல முயற்சி செஞ்சு தூய்மையான அவங்க இந்த உடம்புல இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இன்னும் உடம்புல இருக்காங்க, முயற்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் தந்தையை பாருங்கள், மற்றவங்கள பார்க்காதீங்க. ஸோ நம்ம யாரோட ஈர்ப்பிலையோ ஆதிக்கத்திலையோ வரக்கூடாது. ஸோ நான் எப்போதுமே உறுதிப்படுத்திக்கணும், என்ன நான் செய்கிறனோ பாபா என் கூட இருக்க, நான் பாபாவோட தான் செய்யணும் அப்படின்னு இந்த உணர்வுக்கு வரணும். அதை நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு பாதுகாப்பு. மற்றவங்கள நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா, அவங்க செய்கிறத நீங்கள் காப்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா விழுந்துடுவீங்க. நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று பாபா மறந்துட்டிங்கன்னா மற்றவங்களோட ஈர்ப்பில் வந்துடுவீங்க. அது பாபா தொடர்பு இருக்காது. நான் பாபாவோடன் தான் இருக்கணும், பாபாவோட இது கட்டளை பெறணும், அந்த உணர்வில் இருக்கணும். ஸோ மற்றவங்க மரியாதை கொடுக்குறாங்க இல்லையோ, அது நம்ம பெருசாக தெரியாது. பேசிக் தொடர்ந்து 2வது பாகம் இருக்குது. நீங்கள் சமமான சமஸ்காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒற்றுமையாக வந்துடுவீங்க. உதாரணத்துக்கு சக்கார் பாமுலையும் பாபா பார்த்துருப்பீங்க. அவர் அப்பால் இருக்கார், பட்டற்று சாட்சியாக பார்க்குறாரு. அதே போல் குழந்தைகள் நாமும் சமமான சமகாரத்தை கொண்டு எல்லோருடைய இதயத்தையும் வென்று இருக்கிறானால் நீங்கள் இந்த உலகத்தில், வருங்கால உலகத்தில் நீங்கள் சக்கரவர்த்தியாக முடியும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்ம பாபா அந்த அப்சனத்தில் அப்பால் போவார், சின்னத்தை சாட்சியாக பார்க்குறாரு. ஸோ நாம் அப்படி அந்த மாதிரி சமஸ்காரத்துடையவர்களாக வர வேண்டும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ பிரம்மா நல்ல ஒரு தலைமை ஆசிரியர், நடைமுறையில் நான் வாழ்ந்து காட்டினவர். நம்ம சிந்திக்கணும், உயர்ந்த சித்தியை பற்றி சிந்திக்கிறோம். பற்றற்ற பார்வையார் என்பது ஒரு உயர்ந்த சித்தி. இந்த முழு பிராமண் குடும்பத்தையும் பார்த்திங்கன்னா அது பிடிக்கும் எல்லாத்துக்கும், பற்றற்று போவது. சில சூஸ் பண்ணுவாங்க, நான் ஜெயந்தி பேனு, சுதேஷ் பேனு, இவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன் அப்படின்னு சிலர் சூஸ் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணுறவங்க என்னாவும் பாபான சொல்கிறாருன்னா, பாமா குடும்பத்தை மட்டுமல்ல, முழு குடும்பத்துடன் நம்ம தொடர்பில் வரணும். ராயல் ஃபேமிலி, பிரஜைகள், செல்வரைச்சர் வரவங்க எல்லாரிடமும் சமமாக பழக வேண்டும். மனித குலத்துக்கே நாம் தான் மூதாதையினர்கள். சிறந்த டாக்டர் என்பது ரொம்ப கஷ்டமான நோயெல்லாம் தீர்க்கிறவங்க தான் சிறந்த டாக்டராக முடியும். ஸோ அதே மாதிரி நாம்
அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற தேவையாக இருக்கிற அந்த ஆத்மாவை யார் பார்ப்பா? ஸோ பிரம்ம பாபா கிரேட் அதாவது மிக மிக பழைய தாத்தா. ஸோ அவர் என்ன செய்யற, எல்லோரும் சமமாக பார்த்தாரு. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். இதனால தான் நம்ம முன்னுக்கு இருக்கணும் மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த முழு உலகத்தையுமே பார்க்கணும். அந்த மிருக ராஜ்யத்தையும் பார்க்கணும், இந்த முழு உலகத்தையும் பார்க்கணும். எல்லோருமே நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு கல் எப்படி தூய்மைப்படுத்துறது? சொர்க்கத்தில் விட கல் இருக்கும், நல்ல ஒரு பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, எல்லோருமே சமமான அந்த பார்வை இருக்கணும். நான் ஒரு புள்ளி, பாபா ஒரு புள்ளி அப்படின்னு மட்டும் இல்லை, ஒருமுகப்படுத்தப்பட்ட ரூபத்திலிருந்து அந்த அதிர்வுகளை உலகம் முழுதும் சமமாக அனுப்பணுமா. முழு சக்கரத்திலும் நாம் அந்த ஸ்திதியை உருவாக்கிக்கிட்டோம்னா அப்போ தான் சக்தி வாய்ந்தவராக முடியும். அப்போ பாபாவோட சக்தி நமக்கு தேவைப்படும், அது இந்த உலகத்துக்கு பரவ செய்ய முடியும். நேற்று கூட பாபா சொல்லியிருந்தார், உங்கள் சொந்த சக்தியின் மூலமாகவும் அதிக அளவு வளர்ச்சி செய்ய முடியும். பாபாவோட சக்தியை பயன்படுத்தி முடியாது, முடிச்சு காட்டணும். சாதகம் இல்லாத சாதனைப்படுத்தலாம். நம்மளுடைய தூய்மை இப்பொழுது இருக்கிற நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய, இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். மெதுவாக நாம் முழுமையாக நம்மளை சுயமாக செய்வோம். எல்லாமே மற்றவங்கள ஒத்துழைச்சி போகிற சமஸ்காரத்தை சிந்திக்கும் போது அந்த இசைக்குழுவை பார்த்திங்கன்னா, ஒரு பாடலுக்கு நிறையா இசைக்கருவியை பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லா இசைக்கருவியும் அந்த பாட்டுக்கு சமமாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டு ரொம்ப பிரபலமாகுது. அதே போல் வெவ்வேறு சமஸ்காரங்கள் உடையவர்களாக நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த தொடர்பெல்லாம் ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டு அன்பும் மரியாதையுடையவராக இருக்கணும், புரிந்துணர்வு இருக்கணும், தூய்மையை கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் செய்யணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எல்லாத்திட்டையும் ஒத்துழைச்சி போகணும். எல்லோருமே ஒற்றுமையாக ஒரு காரியம் செய்ய நான் அவன் கூடவே இருந்து செய்யணும். ரெண்டாவது, ஒரு இசைக்கும் ஒரு சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இசைன்னா இசையோடு இருக்கணும், சத்தத்தை அகற்றணும். இப்போ அந்த இசை குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இசை அமைக்கும் போது வெளியிருந்து ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அந்த இசைக்கு இடையூறாக இருக்குது. ஸோ அதே போல் இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நடக்குது இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இவங்க பிரசிடன் ஆகிட்டாங்க, இவங்க இது நடக்கும் அது நடக்குது, உலகளாகவே விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது ஸோ பாபாவோட நடத்த இது நடக்கிறது, இது பாபாவோடைய நாடகம், அதெல்லாம் சரியாக நடந்துக்கிட்டுன்னு விட்டுட்டு போயிடணும். நான் தான் இந்த உலக நாடகத்துக்கு ப்ரொடியூசரு, டைரக்டரு, நடிக்கிறேன். ஸோ நாடகத்தின் முயற்சி என்பதும் இருக்குது. அதனால் இந்த நாடகத்தை நம்ம மதிக்கணும். அப்போ தான் அந்த அருமனை ஒத்துக்கொத்து சமஸ்காரங்களை ஒத்துழைச்சி போக முடியும். ஸோ மற்றவங்களுடைய வெளி உலகத்தினுடைய விஷயங்கள் நமக்குள்ளே அந்த பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. வெளி உலக விஷயங்களை நான் கவனம் செய்யணுன்னாவும் ஸோ நாம் அதனால் பாதிக்கப்பட்டு இங்கே நமக்குள்ள சமஸ்காரங்களை ஒத்துழைச்சி போக முடியாமல் இருக்கும். வெளியுள்ள பாதிப்பு விடுபடணும். மற்றவங்களிடம் ஒத்துழைச்சி போகின்ற முயற்சியை நாம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு ஏதோ கதை இருக்குது, அவங்களுக்கு கதை சொல்ல வரீங்களா? ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அதை பற்றி?
ஆன்மீக அன்பு இருக்கணும். ஆன்மீக அன்பு விருப்பம் இல்லாததெல்லாம் நம்ம விரும்ப செய்யும். பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, அன்பால் விழுந்துட்டான், அன்பில் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஃபால்னா விழுவுறது, அன்பால் விழுந்துட்டான். ஏன் அன்பால் மேலே ஏறினான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க? காதலில் விழுந்துட்டான்னு சொல்லுவாங்களே, ஏன் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க? கடவுள் அன்புன்னு சுலபமானவர், அவர் அன்பாக இருக்கிறாரு. அன்பில் விழுந்துட்டாங்க சொல்கிறாங்க. காரணம், விழுந்துட்டு என்பது உடம்புணர்வு. எது செஞ்சாலும் உடம்புணர்வு அடிப்படையில் அந்த அன்பு இருந்துச்சுன்னா அது விழுந்துடுவீங்க, உங்கள் வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்கும். அதனால் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னா, ஆன்மீக அன்பு என்பது வளர்ச்சியை கொடுக்கும், உங்களை உயர்த்திடும். உடம்பு சம்மந்தப்பட்ட அன்பு இருந்தால் உங்களை விழ செய்யும். ஆன்மீகம் என்பது அனைவரையும் ஒற்றுழைச்சி கொண்டு வரும், ஒற்றுமையாக கொண்டு வரும். உடம்புணர்வு மற்றவங்களுக்கு பிடிக்கும். தூய்மைக்கு அதோட அலைகள் இருக்குது. தூய்மை நினச்சா எல்லா வகையான நெகட்டிவானவங்களையும் ஈர்க்கப்படுவீர்கள். அதனால் எண்ணின் வரிசைப்படி எல்லாருமே எண்ணின் வரிசைப்படி தான் இருக்கிறாங்க. கடைசி நம்பரில் கூட பாபா சொல்கிறாரு, அவங்களும் பாபாவோட குழந்தை தான். நீங்களும் எண்ணின் வரிசைப்படி நினச்சிங்கன்னா அந்த மற்றவங்கள்ட்ட ஒத்துழைச்சி போகக்கூடிய சமஸ்காரம் சுலபமாக இருக்கும். நாம் எல்லோரையும் விரும்பணும். அன்பு எதிர்பார்க்கக்கூடாது, அன்பு கொடுக்கணும். இந்த உலகத்துலலாம் மற்றவங்க என்னை விரும்பணும், என்னை நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை பாருங்க, ரோட்டு நினச்சி எல்லோரும் அந்த குழந்தைய தூக்கி விளையாட தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைய அன்பாக இருக்குது. அது சுயநலமற்ற அன்பு, எல்லோருக்கும் பிடிக்கும். அந்த குழந்தை அது எல்லாருக்கும் பிடிக்கிறது, ஈர்ப்பு. உலகத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, எதுவுமே எடுக்கலை. சூரியன் அது ஒளியும் சூடும் கொடுக்கறது, கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, எதுவுமே எடுக்கலை. அதான் அந்த கடவுள் கூட பார்த்திங்கன்னா இப்போதான் கொடுத்துட்டே தான் இருக்கார். வணங்குபவர் சதா சிவமாக இருக்கார். நிலம் நீர் கூட, கடலில் கூட எப்போதுமே தண்ணி வணங்கிட்டே தான் இருக்குது. அது கொடுத்துட்டே தான் இருக்குது, வணங்கி கொண்டே தான் இருக்குது. அதனால் நாமும் கடவுளுடைய வணங்கக்கூடியவர்கள். நாம் தொடர்ந்து வணங்க கொண்டே இருக்கணும். எங்கெல்லாம் நம்ம கிடைக்கிற அந்த சோர்ஸ்லேருந்து தான் வருது, அடிப்படை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு காந்தம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் இருக்கும். தாதி போகிற நாடுகள்லாம் அவங்க என்ன மொழி பேச அவங்க தெரியாது. ஆனால் வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களும் தாதி ரொம்ப ஈர்க்கப்பட்டு வராங்க. என்ன தாதிக்கு மோட்டிவ் இருக்குது, என்ன பின்னால் தாதி வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லையே. அவங்க ஆத்மாக்களாக பார்க்குறாங்க, அதனால் ஈர்ப்பு அங்கே கிடைக்கிறது. ஸோ அன்பாக தான் நேசிக்கிறாங்க எல்லாத்தையும், அது ஈர்ப்பாக இருக்குது. நீங்கள் வணங்குபவர்கள், வாங்குபவர்கள் அல்ல. ஸோ நாம் ஒவ்வொருத்தரும் அன்பு வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும், அன்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எப்போதுமே கொடுக்குறன்ற அந்த பாவனை கொண்டு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வணங்குகிறது, அது எல்லாமே கொடுக்கறது. அதுக்கு மட்டுமல்ல, தன்னலமற்ற சேவை செய்கிறது. அதுக்குன்னே அது எதுவுமே செஞ்சுக்கல, மற்றவங்களுக்காக அது கொடுக்குது. இந்த நாற்காலி எனக்கு வசதியை உட்கார்றது வசதி கொடுக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே தனக்கு அல்லாது மற்றவர்களுக்காக உதவுகின்றது.
ஸோ நான் சேவை செய்வதிலையும் அந்த சொகுசிலிருந்து விடுபட்டு வரணும். இந்த முழு உலகமே மற்றவங்களை கொடுக்கறது, பழம் மரத்தில் காய்க்கிறது, ஆனால் அந்த மரம் அந்த பழத்தை சாப்பிடுவதில்லை. ஆறு தண்ணியில் ஓடுது, ஆனால் அந்த ஆறு தண்ணியை குடிப்பதில்லை. ஸோ நாம் அப்படி தான் அன்பை வணங்கி கொண்டே இருக்கணும், அன்பை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாம் வணங்க வேண்டும். பெரிய பெரிய குடும்பத்தில் எப்படி ஒத்துமையாக வாழ்கிறாங்க, 10 பேர் 15 பேர் ஒரு குடும்பத்தில், ஏன்னா அன்பு தானே. அவங்க எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ அன்பாக இருக்கிறது என்பது கொடுக்கறது, வணங்கிறது. எப்போதுமே நம்ம ஆடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா சமஸ்காரத்தின் அந்த நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாமே ஆன்மீகமாக இருந்துச்சுன்னா உலகளா விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். தூய்மை நமக்குள்ள அன்பை வளர்க்கிறது, அந்த அன்பு எல்லாரையும் ஒற்றுமையை கொண்டு வருகின்றது. ஸோ அது வணங்கி கொண்டே இருக்கணும். அடுத்த ஒரு கேள்வி. பிரம்மகுமாரியின் முக்கியமான பேச்சாளராக நீங்கள் இருக்கிறீங்க. பிகேக்கு நீங்கள் தான் பிரதிநிதித்துவ செயல்படுறீங்க. உங்களுடைய ஆலோசனை என்ன? இந்த உலக மக்கள் நாங்கள் பலர் தொடர்பு கொண்டிருக்கோம், மற்ற சந்திக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? இந்த உலகத்துக்கு ஒரு பிராமினா நாங்கள் என்ன செய்யணும்? சிறப்பானது என்னென்னா, ஒரு பேச்சாளர் தான் ரொம்ப பேசக்கூடாதான். ஸோ இங்கே வந்து பிகே அல்லாதவர்களுக்கு நம்ம பேசலாம், ஆனால் பிகே இடையில் நம்ம ரொம்ப பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சில கருத்து சொல்கிறேன். நான் லண்டனுக்கு போனேன். முதல் நான் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி எந்த ஒரு செயலும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. அங்கே போனோன்னு என்ன சொன்னாங்க, டெலிவிஷன் மக்கள் வந்திருக்காங்க, ஒரு இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களாம். அவங்க இந்தியாவிலேருந்து ஆன்மீகமாக வந்திருக்காங்க. சரி இன்டர்வியூ பண்ண கூப்பிட்றாங்கன்றாங்களாம். நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் இந்தியா வந்து இங்கே லண்டனுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் டைட்டாக இருப்பீங்க. ஸோ நான் கேட்டேன், நான் கலப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. இல்லை அப்படி தெரியல. எப்படி அவ்வளோ 8 மணி நேரம் நீங்கள் பயணம் செஞ்சு இந்தியாவில் நீங்கள் வந்திருக்கீங்க லண்டனுக்கு, ஆனால் கலப்பா இல்லையே? எனக்கு தெரியும் இது ஒரு நீண்ட பயணம். ஸோ என் மனசு வந்து அதில் நான் ஈடுபடுத்திக்கல. எப்படி உங்கள் மனசு வந்து இந்த பயணத்தில் ஈடுபடாமல் வச்சுருந்தீங்க? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், எவ்வளோ தூரம் ஒரு தனிப்பட்ட நபர் உடம்பில் இருக்கீங்களோ, எவ்வளோ காலமாக நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த உடம்பு உணர்வில் இருக்கீங்க? இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் உடம்புலேயே இருக்கிறீங்க? எவ்வளோ நேரம்?
எவ்வளோ நேரம் இந்த உடம்புலேயே நீங்கள் இருக்கிறீங்க? இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்கள், உட்காந்துருக்கீங்க எல்லோரும். எப்படா இந்த வகுப்பு முடியும், எப்படா கிளம்பலான்னு சிந்திச்சு உட்காந்துருக்கீங்க. சிலர் பாதியாக தூங்கிட்டீங்க, சிலர் உட்காந்துருக்கீங்க, சிலர் வியட்நாம் உட்காந்துருக்குறாங்க. நம்ம நல்ல பாட்டு பாடணும், எல்லாம் புகழ்ந்தாங்க. அந்த பாட்டு பாடணும். எதாக இருந்தாலும் நமக்குள்ளே இந்த ஒரு ஹவரில் உடம்புல இருந்தோம், மனசு இங்கே போச்சு. குறைஞ்சது சிலருடைய மனசு வந்து இந்த டாக்கில் இருந்துச்சு. சிலர் வந்து கால் ஆட்டிகிட்டு இருந்தாங்க, சிலர் வந்து தானாக ஆட்டோமேட்டிக் கால் ஆடிட்டு இருந்துச்சு. சிலரோட நீங்கள் குளிக்கும் போது கூட, ஒரு உண்ணுவது கூட, ஏதாவது நீங்கள் செய்யும்போது நீங்கள் இந்த உடம்பில் இல்லை. ஏன்னா நீங்கள் மனதில் எங்கே இருக்கோ அங்கே இருப்பீங்க. சிலர் வந்து குளிச்சுட்டு போது ஏதோ ஒரு சிந்தனையில் குளிச்சிட்டு இருப்பாங்க. நான் குளிச்சுட்டு சீக்கிரம் முடிக்கணும், மற்றவங்க வந்து வெளியே கதவு தட்டுவாங்க. அதனால் நம்ம உடம்பு எப்போதுமே உடம்பு ஒன்றும் இல்லாமல் வெளியே இருப்போம். தெளிவாக ஆழமாக உடம்பில் சிந்திக்காமல் சில நேரத்தில் வெளிப்புறமாக சிந்திச்சிட்டு இருப்போம். நான் என்ன சொன்னேன்னா அவங்கள்ட்ட, என் மனசு வந்து எப்போதுமே விழிப்புணர்வுக்கு பயணம் செய்கிறேன். வேறு பயணமெல்லாம் இருக்குது. நம்மெல்லாம் பயணிகள். பாபா சொல்லியிருக்கிறது, பல விதமான பயணிகள் இருக்கிறாங்க. பரந்தாமத்துக்கு பறந்து போகலாம். பரந்தாமத்தில் எல்லா வகையான அன்பும் அனுபவம் செய்யலாம். சொர்க்கத்துக்கு அதிக போகலாம். முழு சொர்க்கத்திலையும் நம்ம பயணம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ஒரு நாளில் மனதால் பயணம் செய்கிறோம். வெள்ளி யுகத்துக்குள்ள பயணம் செய்யலாம், துவாபரத்துக்கு பயணம் செய்யலாம், இரும்புக்கு பயணம் செய்ய வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மனசு வந்து அந்த மாதிரி பயணத்தில் ஈடுபடுத்தணுமா. அப்போ கலப்பு இருக்காது. நீங்கள் எங்கோ பயணம் செய்கிறத ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து போய் சேர்ந்தது கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனது வந்து ஏதோ ஒரு பயணத்தில் இருக்கீங்க. நீங்கள் மனதால் சிந்திக்கும் பொழுது ஒரு 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 பொருளை பிடிச்சி சிந்திக்கணுமா. உங்கள் மனது ஒரு இடத்துல வைங்க, உடம்பு அமைதியாக இருந்துடும். இதுதான் பதில் நான் கொடுத்தேன். எங்கே பயணம் எது செஞ்சாலும் சரி, உங்கள் மனசு வந்து அப்பால் கொண்டு போங்க. ஆன்மீகம் பயணம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தையும் கொடுக்கும், புத்துணர்ச்சி பெறுவீங்க. உங்களோட பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. பாபா சொல்கிறாரு, உங்கள் மனதை எங்கே நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அங்கே கொண்டு போனீங்கன்னா, எவ்வளோ நேரம் கொண்டு போகிறீங்களோ அப்படி கொண்டு போகணும் பாக்கியசாலிகள். பாபா நமக்கு பெரிய காரியம் செய்ய கொடுத்துருக்காரு. மாயன் பயிற்சி செஞ்சோம்னா ஸோ நமக்குள்ள அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். எல்லோருமே ஒரு அதிர்வுகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. தேவையான சிந்தனைகள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த அதிர்வுகள் வேறு மாதிரி போகும். பஞ்சாபில் 3 சகோதரர் இருந்தாங்க, வெவ்வேறு ஸ்திதியில் இருந்தாங்க. லான்ச் மத்தியானம் வேலை முடிஞ்ச பிறகு நாங்கள் ஓய்வு எடுக்க போவோம். நாங்கள் சரியான முறையில் ஓய்வு எடுக்க முடியாது. ஏன்னா சில வந்து சொற்பொழிவு ஆட்டது ரொம்ப சிந்திச்சுட்டு இருப்போம், தூக்கம் வராது.
பாபா சேவை செய்யுங்க, பாபா சிந்தனை இருங்க, மனதை வந்து பாபா கிட்ட வையுங்க, எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நன்றி சகோதரே. ஏதாவது உங்களுக்கு அவருடைய கேள்வி இருந்தால் கேட்கலாம். 1-2 கேள்வி கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யாராவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் இப்போ கேட்கலாம். கேள்வி இருந்தால் கையை தூக்கலாம். ஒரே ஒரு கேள்வியாவது கேளுங்கன்ற இருப்பது. ஓம் சாந்தி. ஞானத்துக்கு வராங்க, ஞானத்துக்கு விட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஞானத்துக்கு எப்போ தகுதி இல்லை அப்படின்னா ஞானத்தை ஆழமாக வந்து ஞானத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க பாகம் என்ன? இன்றைக்கி மூலிகை பாபா சொல்லியிருக்காரு, ஞானம் விட்டு போகிறவங்க ஞானத்தை கொஞ்சம் கேட்டாங்க, ஞானம் அழியாது. அவங்க வெள்ளி குத்தவர்களாக வருவாங்க. ஞான சக்தி வாய்ந்தது. கொஞ்சம் ஞானம் கேட்டாலே அவங்க சொர்க்கத்துக்கு வரல. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானம் அழியாதது, ஆனால் அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவங்க வெள்ளி வித்துக்கு தான் வருவாங்க. இன்றைக்கி முள்ளி பாபா சொன்னார், ஓம் சாந்தி. ஐயோ, கோபத்தை பற்றி கேட்குறாரு. வெளிப்புறமான சூழ்நிலைகள் வருகின்றது, ரொம்ப கோபத்தை கொண்டு வருது. பல காரணங்கள் இருக்குது. எனக்குள்ளே வெடிமருந்து மாதிரி வெடிக்குது. இந்த கோபத்தை எப்படி நீங்கள் சொல்கிற கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இருட்டு அறையெல்லாம் போட்டு அடிக்கணும். நான் என்ன செய்யலாம் அதுக்கு, கோபத்தை விடுறதுக்கு? சரி, பிரதர் வந்து கோபத்தின் மீதே கோபப்படுறாராம். கோபத்தின் மீது கோபப்படுகின்றார் அப்படின்னா ஒரு கோபத்தை வந்து சவாலாக இருக்குது. ரெண்டாவது, கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது என்னென்னா, பாபா 2-3-4 மணிக்கு சொல்லியிருந்தார் கூட, 4 வகையான நம்பிக்கை இருக்குது பாபா சொல்லியிருக்காரு. ஒன்றாவது வந்து நாடகம் சரியாக நடக்கிறது. நீங்கள் பயணம் செய்கையில் சடின்னு நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது கல்மலை வந்து இப்போ பிடிஞ்சிச்சின்னா அது கோவப்பட முடியாது. அது நாடகத்தில் அந்த மழை பெய்யுது. ஸோ அது நாடகத்தை நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடணும். அது கோவப்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கேள்வி கேட்டோம்னா கோவம் வந்துடும். பாபா சரி இருக்காரு. யார்கிட்டையும் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டால் பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டுறேன்.
ஏன் இவர் அவங்க செய்கிறாங்க, ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க, ஏன் இவர் இப்படி செய்கிறாரு, ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்குது, கேள்வி வந்துச்சாலே பிரச்சனை வருமா. ஸோ பசியார பிறகு சில பிரதர்ஸ் என்னோட கேள்வி கேட்டாங்க, பாஜி ஏன் வெளிநாட்டவர்கள் மெசேஞ்சர் ஆகலை, பாஜி ஏன் வெளிநாட்டவர்கள் மெசேஞ்சராக யாருமே இல்லை, ஏன் இந்த கேள்வி வந்துச்சு. நான் நினச்சேன் வெளிநாட்டவர் பாரதவாசி வெளிநாட்டவர் அப்படின்னு அவங்க பிரிச்சிட்டாங்க மனசுக்குள்ளே, அதனால் இந்த கேள்வி வருது. அவங்க என்ன பதில் சொன்னா, அதாவது பிரம்மபாபா உடம்பு விட்ட பிறகு எந்த ஒரு டிரான்ஸ்மிஷனையும் உருவாக்கலை. பிரம்மபாபா உடம்பு விட்ட பிறகு தான் டபுள் ஃபார்மஸே வந்தீங்க. நீங்கள் இந்தியாவிலையோ இல்லை வேறு உலகத்துலேயோ எந்த ஒரு டிரான்ஸ்மிஷனையும் பாபா உருவாக்கலை. இந்த கேள்வி இப்படி வந்துச்சுன்னா, ஏன்னா நீங்கள் பாரதவாசி வெளிநாட்டவர் அப்படின்னு நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க, அதனால இந்த கேள்வி வந்துச்சு. அதனால் ஏதாவது நீங்கள் மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ அப்போ நீங்கள் அதில் மாட்டிக்குவீங்க. இந்த பிரதர் கோபத்தின் மீது சவால் விடுறாரு, என்கிட்ட வாங்க, கோபம் வந்துச்சுன்னா என்னை கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு கேள்வி விட்டு இன்னொரு கேள்வியோடு வர்றார், ஒருத்தர் மண்ணுக்கு வர்றார் கேள்வியோட. கோபத்தை பற்றி கேட்டார், நான் கோபப்பட்டுருவேன். எது கேட்க தெரில. சார் நீங்கள் கோபத்தை பற்றி பதில் சொல்லாமேன்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது ஒத்துழைச்சி போகின்ற சமஸ்காரம் பிராமணனுக்கு இடையில் அன்றாடம் சென்டரில் வெவ்வேறு சம்ஸ்காரங்கள் இருக்குது. சில நேரத்தில் சமஸ்காரம் ஒத்து போகாமல் இருக்குது. தொடர்பில் வரும்போது, சென்டரில் வரும்போது பாபாவோட பாதுகாப்பு இருக்குது, பாபாவோட சக்தி இருக்குது. பாபா நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு, ஞானம் சக்தி எல்லாம் வழங்குறாரு. ஆனால் இந்த அர்மனைஸை ஒத்து போகின்றது சரி சில நேரத்தில் அமைய மாட்டுது. இப்போ என்ன கேள்வி கேட்குறது, அது எப்படி அது அமையுது? சமஸ்காரம் இருக்குது, பெரிய தலைப்பு இது. முதல்ல உங்களுக்கு புரியணும், எல்லோருமே வெவ்வேறு சமஸ்காரங்கள் உடையவர்கள் என்பதை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் 84 பேரை எடுத்து வந்திருக்கேன், எல்லோருமே 84 பேரை எடுத்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. கடவுள் இது உருவாக்கப்பட்ட இந்த யக்யா பாபாவும் சொல்லியிருக்கிறாரு, பல முறை சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய வெவ்வேறு சமஸ்காரம் கொண்டவர்கள், அவர்கள் எல்லோரும் விசேஷமானவங்க. வெவ்வேறுவரும் ஒவ்வொரு சமஸ்காரத்துக்குரியவர்கள். உங்களுக்கு டெம்பரரியாக தான், தற்காலிகமாக தான் உங்களோட அருகில் வருவாங்க, சிலர் ரொம்ப தூரத்தில் போவாங்க. ஸோ மற்றவங்க ஒத்துழைச்சி போகிற சமஸ்காரம்னா நீங்கள் அந்த நடுவில் இருந்து எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி பரந்த மனதோடு பார்க்கணும். நம்ம சொந்த வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். நமக்கு வெவ்வேறு சமஸ்காரம் வந்துட்டு போகுது.
சில நேரத்தில் ஒத்துழைச்சி போகின்ற சமஸ்காரம் தங்க யுகம் வெளியுக சமஸ்காரம் வெளிவருது. சில நேரத்தில் ஒத்துழைச்சி போகாத சமஸ்காரங்கள் வருது. எனக்கு நான் பிடிக்காமல் சில நேரத்தில் போகுது. அப்போ இது எந்த மாதிரி சமஸ்காரம்? துவாபர யுகத்து சமஸ்காரம் வரலாம். இரும்பு யுகத்து சமஸ்காரங்கள் நமக்குள்ளே வருகின்றது. எனக்குள்ளே நான் விரும்பவில்லை. என் புத்தி சொன்ன பேச்சை கேட்க மாட்டேது, மனசு சொன்ன பேச்சை கேட்க மாட்டேது. இது கழிவுத்தவர்களும் சமஸ்காரம் எனக்குள்ளே இருக்குது. அது எனக்குள்ளே மாசு அடைய வைக்கிறது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கல, இதுக்கு இது வேணும், அது வேணும், இப்படி அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஒரு காம்ப்ளிகேட்டான மேட்ரு. இது ரொம்ப குழப்பமான விஷயம். நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்னோடய சமஸ்காரம் இப்படி இருக்குது. எனக்குள்ளேயே சமஸ்காரங்கள் மாற்றங்கள் ஏற்படுகையில் அப்புறம் ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரம் வெவ்வேறாக இருக்கும். பாபா என்ன சொல்லியிருக்காரு? ஒரு மூலி கேட்டோன்னா நீங்கள் புரியணும். நான் ஏன் இப்படி செய்கிறேன்? பழைய சமஸ்காரங்கள் புதிய சமஸ்காரங்களை மூடும். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நாம் இது கேள்வி கேட்காம, மற்றவங்களுடைய சமஸ்காரம் கேள்வி கேட்காம, அது நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் சரி, நான் எல்லோருடையும் ஒத்துழைச்சி போகணும். மொத்தம் சமஸ்காரத்துடன் நான் அவங்க கூட சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியும். ஸோ வெவ்வேறான இசைக்கருவிகளும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு பாடலை அழகான பாடலை உருவாக்க முடியும். ஸோ அதே மாதிரி எல்லாம் காம்பினேஷன், எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நல்ல ஒரு சமஸ்காரங்களை ஹார்மனைஸ், அதாவது துளைச்சி போகின்ற சமஸ்காரத்தை உருவாக்க முடியும். வெவ்வேறு மாற்றங்கள். இப்போ ஒரே ஒரு ரோஜாப்பூ மட்டும் கார்டனில் அழகாக இருக்காது. பல விதமான பூக்கள் கலந்துருந்தால் அந்த தோட்டம் பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரே பூக்கள் ஒரு கார்டன் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ பல விதமான பூக்கள், பல விதமான நிறங்கள் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி சகோதரி. உங்களோட ஆழமான கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. தூய்மை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு எப்படி ஒத்துழைச்சி போகின்ற சமஸ்காரத்தை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேவ